ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part-Timer Season 1 Episode 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய கண்டினியூஷனை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படி யாரால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு மேல எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த அனிமி கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் என்னப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு உண்மையாவே கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு எமிலியா சீகோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுவும் சைடுனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு. ஏன்னா இப்ப புதுசா ஒரு பொண்ணு சீகோவுக்கு போட்டியா வந்திருக்கா இல்லையா, அதனாலதான் அந்த பொண்ணு யாரு என்னன்றது நீங்க நான் பாத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவ சாப்பாடு கொடுத்து சைட்டனை கொல்ல பார்த்தாலும் கொல்ல பாப்பா. அதனாலதான் அந்த பொண்ணை பார்த்து எதுக்கு இங்க வந்திருக்கிறன்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்ற மாதிரி இவ சொன்னதும் இங்க பாருப்பா, உனக்கு அந்த பொண்ணு மேல பொறாமையா இருக்குதுன்னா ஓப்பனா ஒத்துக்கோ, அதை விட்டுட்டு சண்டெல்லாம் போடாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலிங் பில் அழுத்தவும் இவங்க யார பாக்கணும்னு வந்தாங்களோ அந்த பொண்ணை வந்து கதவை திறந்துட்டு மா உங்களை பாக்குறதுக்காக எமிலியா கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக எமிலியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னாச்சு அந்த பொண்ணு உள்ள இருக்கிறத பார்த்ததும் நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா அடுத்த நிமிஷமே இந்த பொண்ணு கூட போயிட்டு ஜாலியா ஜெல்லாயிட்டா. ஏன்னா ஆசியலுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் நான் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரன்றது எல்லாத்தையுமே சொன்னதும் இவ்வளோ அப்படி எங்களங்க நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி கட் பண்றதுக்கு எல்லாம் சொல்லி தரீங்களான்னு இவ கூட சண்டை போடலான்னு வந்தவ இவ கூட சேர்ந்து இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டா. இதனால ஹெமிலியாவும் சைடனும் இங்க உண்மையா என்னதான் நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி பாத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் சைடனுக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க வீட்டுல மொத்தம் 3 பேர் தானே, அதனால 3 பிளேட் மட்டும் தான் சாப்பிடறதுக்காக வச்சிருந்திருப்பாங்க. அதனாலதான் எங்க வீட்டுல வெறும் 3 பிளேட் மட்டும் தான் இருக்கு, இப்ப எத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி பரிமாறுறதுன்ற மாதிரி கேட்கவும் சீக்கிரம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா சைடனுடைய வீட்டுல மொத்தம் 3 பேர் தான், 3 பிளேட் மட்டும் தான் இருக்குன்னு இவளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுல இருந்து பிளேட் எடுத்துட்டு வந்துட்டேன்னு எல்லாருமே சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா என்ன இதுல லூசிபருக்கு மட்டும் எந்த ஒரு பிளேட்டுமே இல்ல. அதனால எங்கப்பா என்னுடைய சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு ஒரு டப்பால நூடுல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டப்பால போட்டு ஓரமா வச்சிருக்காங்க. அதனால இதுல இருக்கிறத பார்த்த உடனே ஏன் இப்படி பண்றீங்க, என்ன மட்டும் ஏன் ஒதுக்குனீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தவன் அடுத்த நிமிஷமே உட்காந்து எல்லாத்தையும் ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பசிக்கும்ல, அதனாலதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சைட்டு இந்த நூடுல்ஸ் சூப்பரா செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூசனும் ரொம்பவே சூப்பரான நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுக்குறா இல்லையா, அதனால இந்த நூடுல்ஸ் எல்லாம் எங்க தயாரிக்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும் ஆமா எங்க கிராமத்துல இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போடுவாங்க, அதனாலதான் நானும் இதே போட்டுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊடா நூடுல்ஸ் ரெடி பண்ணி விக்கிறது தான் எங்களுடைய குடும்ப தொழில், அதை வித்து தான் நாங்க வருமானத்தை பாக்குறோம். ஆனா என்ன பண்றது, இந்த புது இடத்துல இருக்கிறவங்க இந்த நூடுல்ஸ கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டாங்க, அதனால என்னுடைய வியாபாரமும் போக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லவும் ஓஹோ உனக்கு வருமானம் இல்லன்றதுனால தான் இந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கியா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்பனா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ என்னுடைய கடையில வந்து ஒர்க் பண்ணுமான்ற மாதிரி சைட்டன் வார்த்தையை விட இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏன்னா சீகோக்கு எப்படி சைட்டன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலதான் சைட்டன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஷாக்கு தரன்ற மாதிரி இங்க பாருமா உனக்கு எப்படி அந்த இடத்துல வந்து வேலை செய்யறதுன்னு தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சீகோ உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவா. ஏன்னா அவளுமே எங்க கடையில தான் ஒர்க் பண்றா, அதனால சீக்கோ நீ அவங்க நம்ம கடைக்கு வந்தா சொல்லி தருவல்ன்ற மாதிரி கேட்க இவளால முடியும்னு சொல்ல முடியல முடியாதுன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துக்கிட்டு ஓகே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க நடக்கிற கூத்த எல்லாத்தையும் எம்பிளியாவும் பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு இங்க பாருப்பா சாசுக்கே நீ ஒன்னாத கடைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி ஆகணும்னு அவசியமே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இல்ல நான் அவர் சொன்ன மாதிரி அந்த கடைக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா சீகோ தான் அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண போறாளேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆசியலும் எங்க நீங்க எங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் உங்கள்ட்ட இல்லையான்னு கேட்க ஆமா அங்க என்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட கிடையாதுன்னு சொல்லவும் இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஏன்னா இவ கிராமத்துல இருந்து வந்தா இல்லையா, அதனாலதான் இவ கிட்ட மாடர்னான ட்ரெஸ் எதுவுமே இல்ல, ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. இதனாலதான் இப்படி இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆனதுக்கு அப்புறம் எமிலியாவே சரி ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்ப்பா, அங்க போன நிறைய ட்ரெஸ் நம்மளால வாங்க முடியும்னு சொல்லவும் சாசுகேவும் சரி ஓகேங்க நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் நம்ம போலான்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரா. ஆனா இவ மாத்தினது ட்ரெஸ் கிடையாது, மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பிங்ஸ் மட்டும் தான். அதனால உண்மையாவே நீ ட்ரெஸ் மாத்தினியப்பா, ஆமாங்க ட்ரெஸ் மாத்திட்டேன் பார்த்தா தெரியலன்ற மாதிரி கேட்க ஓகே ஓகே எனக்கு நல்லா தெரியுது வாமா நம்ம ஷாப்பிங் கிளம்பலான்னு இவளை கூட்டிட்டு ஷாப்பிங் கிளம்ப கொஞ்ச நேரத்துல சீக்கவும் சரி ஓகே நான் வந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இப்ப இவ தனியா தான் வீட்டுக்கு போகணுன்றதுனால ஆசில் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறான். சாசுகே இப்ப வந்ததுக்கு அப்புறம் சீகோவுக்கு ஒரு சைடுல கஷ்டமா இருக்குது, அதனால அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கணும். அதே நேரத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் வரணும்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசிக்கணும்ன்றதுக்காக
மை டியர் கிங் சைட்டன், நீங்க ஏன் அவளை கூட்டிட்டு போய் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வரக்கூடாது? ஏன்னா ஒரு வயசு பொண்ணு தனியா போறா, அதனால நீங்க கூட துணைக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லவும், ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தானே. சைடன் இவளை கூட்டிக்கிட்டே வீட்டுல விடுறதுக்காக பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா சீகோக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த சைக்கிள்ல கேரியர் இல்ல, அதனாலதான் அந்த கேரியர் மட்டும் இருந்திருந்தா நான் மாவு கூட ரொம்ப ரொமான்டிக்கா அந்த இடத்துல சைக்கிள்ல போய் இருப்பேன்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது சைட்டனும், ஹே இங்க பாருப்பா, உங்க அப்பா அம்மா என்னுடைய வீட்டுக்கு வரதுக்கும் என் கூட டேட்டிங் போறதுக்கும் எதுவும் சொல்லலையான்ற மாதிரி கேட்க, இல்ல மிஸ்டர் மாவ், என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் உண்மையை மட்டும் தான் சொன்னேன். அதனால என்னுடைய அம்மா சரி ஓகேப்பா நீ என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய அப்பா அவனுடைய வருங்காலத்தை கண்டுபிடிச்சிட்டு கிண்டல் பண்ணாரு. மத்தபடி அவங்க என்ன எதுவுமே திட்டலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சைட்டனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது. ஏன்னா இவன் இன்னொரு உலகத்தை சேர்ந்த டீமன் லார்ட், அதுக்கப்புறம் டெவில் பவர் இருக்கக்கூடியவன் இல்லையா, அதனாலதான் ஒரு உறுத்தலோட, ஹே இங்க பாருப்பா நான் ஒரு டெவில், என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கவும், மாவ் இந்த கேள்வி இப்ப அவசியமா? ஆமாப்பா நீ சொல்லுன்ற மாதிரி கேட்க, அப்பனா நான் உண்மையே சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் டெவில் ஃபார்ம்ல பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு பயமா இல்ல, ஏன்னா உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் எமிலியா என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஏன் நீங்க ஈஸ்லாம்ல இருக்கும்போது எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தீங்க, எத்தனை பேரை கொன்னீங்கன்ற விஷயத்தை கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அது கேட்கும் போது மட்டும்தான் எனக்கு பயமா இருந்துச்சு தவிர உங்க கூட இருக்கும்போது எனக்கு பயமா இல்ல. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நல்லவன்றது எனக்கு தெரியும் மாவ். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதுக்கப்புறம் நீங்க டெவிலா மாறினாலும் சரி, ஹியூமனா இருந்தாலும் சரி, நான் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் என்னைக்குமே மாறாது. ஆனா நீங்க என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிருக்கலாம், இல்ல கூட வேலை செய்யற ஒரு பொண்ணா நினைச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால நான் உங்களை இந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது மாவ். என்னுடைய மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க எப்போ உங்களுடைய மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க சொன்னா போதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, ஓ அப்பனா நீ உன்னுடைய ஃபீலிங்ஸ் மாவு கிட்ட ஓப்பனா கன்வே பண்ணிட்டியான்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா எமிலியா கூட ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன ஜூசுனோ தான். அதனால இப்படி இந்த இடத்துல பார்த்ததும், ஐயோ நீங்க எப்படி இருந்து நாங்க பேசுறது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? இல்ல இல்ல இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு இவ சைடன் கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இவ கேட்டுட்டான்ற ஒரு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சைடனுடைய சைக்கிள் பிடிக்கிட்டு இந்த இடத்துல புயல் வேகத்துல ஓடி போயிட்டா. அதனால எப்படா பண்ணுன்ற மாதிரி சைடன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜூசுனோவும், மிஸ்டர் மாவ் நீங்க சீகோ பத்தி உண்மையாவே உங்களுடைய மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, என்னப்பா சடனா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது, எனக்கு அந்த பொண்ணு லவ் பண்றன்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ ரொம்பவே நல்ல பொண்ணுன்ற மாதிரி இவன் சொல்லவும், இவ கொஞ்சம் சோகத்தோட சரி ஓகேம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இப்பதான் இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்கிறான்னு இவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவ எமிலியா கூட ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா இல்லையா, அதனாலதான் நீ ஏமா இங்க நிக்கிற, ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு உனக்கு வழி தெரியாம நிக்கிறியா, வேணும்னா சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் இல்லையே எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழியில நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சமாளிக்கிறா. பட் உண்மையாவே இவளுக்கு வழி தெரியல. அதனால சரி ஓகே நீ தனியா போனா கஷ்டப்படுவ, நானே உன்னை அது வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன்னு இவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டுட்டு உள்ள வராம கிளம்பி போயிட்டான். அதனால எமிலியா இவ வரத பார்த்ததும், ஹே எப்படியோ ஒரு வழியா நீ சீக்கிரம் வந்துட்ட, ஏன்னா எனக்கு வேலைக்கு டைம் ஆகிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமா நம்ம கிளம்பணும். உன்னுடைய வாலெட் எடுத்துட்டு வந்துட்டல? எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பார்த்தாலும் தர்பூசணி பழம் கிடைக்கும்னு சொன்னாங்களே, அப்படி ஒண்ணு உண்மையாவே இங்க இருக்குதான்ற மாதிரி இவ கிட்ட கேட்கவும், தர்பூசணி பழம் உண்மையா இங்க இருக்குதா? ஏன்பா நீ தர்பூசணி பழத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? ஆமாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்றீங்கல்ல, இத கூட இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால எமிலியாவும், ஏய் உண்மையை சொல்லுப்பா, நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த, ட்ரெயின் நேரம் வந்தன்ற மாதிரி கேட்க, இல்லங்க நான் கேட் வழியா வந்தேன்னு சொல்லுவோம். என்னது கேட் வழியாவா? ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ வந்ததுல இருந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போட்டுருக்க, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதுன்னு சொல்ற, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ கேட் வழியா வந்தேன்னு சொல்லிருக்கிற, அப்பனா நீ அடி பாவி, அப்பனா நீ டெவில கொல்றதுக்காக ஈஸ்லாம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கொஞ்சம் ஷாக்கோட கேட்க, ஆனா ஆமாங்க அன்னைக்கு கூட நீங்க கேட்கும்போது நான் டெவிலுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவனை கொல்றதுக்காக நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே, என்னது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா? அடி பாவி, அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்ட கேள்வி வேற, நீ எனக்கு சொன்ன பதிலும் வேற, அதனால தாண்டி அப்படி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம், நான் டெவில கொல்றதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, அது வந்து நான் வேற 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 உன்னை பத்தி நான் நினைச்சு பார்த்தேன், இருந்தாலும் அதை விடு, நீ டெவில கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்ற, ஆனா அதை பண்றதை விட்டுட்டு எதுக்காக அன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தேன்னு கேட்க, என்னங்க சொல்றீங்க, நான் எப்பங்க உங்களை அட்டாக் பண்ணு கேட்கவும், ஹேய் பொய் சொல்லாத, ஒரு டெவிலால கண்டிப்பா என்னுடைய மேஜிக் பவரை கம்மிப்படுத்த முடியாது, அதனால நீ தான் அட்டாக் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க, ஹே இங்க பாருங்க நான் இந்த உலகத்துக்கு வந்தது உங்க கூட சேர்ந்து டெவில கொல்றதுக்காக மட்டும்தான், மத்தபடி உங்களை அட்டாக் பண்ணணும்னு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லவும், எமிலியாவும் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே இப்போ நம்மளுக்கு டைம் இல்ல, உடனே நம்ம ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி ஆகணும், வா வா கிளம்பலாம் கிளம்பலான்னு ட்ரெயினுக்கான டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பேரியர்லாம் இருக்கும் இல்லையா அதை தாண்டி போறதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவளுக்கு அந்த பேரியர் தாண்டி வர தெரியல. சரி ஓகே இங்கதான் எப்படின்னா கூட பெரிய பெரிய மால்ல எலிவேட்டர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எலிவேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் கூட இவளுக்கு சரியா நடக்க தெரியாம கீழே விழுந்து அடி வாங்கிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் என்ன, இதை விட நான் பெருசா ஒண்ணு பண்றேன்ற மாதிரி ஒரு கடைக்கு
போயிட்டு டிவி வாங்கலாம்னு போனா டிவில வரக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ இது நாங்க புது வகையான மேஜிக்கா இருக்குது, இதுக்குள்ள எப்படி மனுஷங்க இருக்காங்கன்னு டிவியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா ஈஸ்லாவில இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி கிடையாது இல்லையா, அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புது புது விஷயங்களை பார்த்துட்டு இவ வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே வாப்பான்னு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்மூன் பாக்ஸுக்கு போயிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டே இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு இந்த இடத்துக்கு சர்ச் அனுப்புன வேற சொன்னா இல்லையா, அதனால சர்ச் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, இப்ப என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி கேட்கவும் பெருசா ஒண்ணும் இல்லங்க, இந்த பூமியில என்ன நடக்குதோ அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லி இருக்காங்க. அது கூடவே செத்துவங்களை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சதும் உங்க கூட சேர்ந்து டெவில சீக்கிரமா கொண்டுட்டு ஈஸ்லாவுக்கு திரும்பி வர சொன்னாங்க. அதுவும் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு, ஏன்னா நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஆர்பான்ற அந்த ஃபாதரும் துரோகம் பண்ணிட்டாரு. அதனாலதான் ஹையர் பீஸ்டா இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி டெவில கொண்டதுக்கு அப்புறம் திரும்ப ஈஸ்லாக்கு வரும்போது உங்களை சீக்கிரட்டா கூட்டிட்டு வர சொல்றாங்க. இல்லப்பா என்னால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நீனுமே இந்த இடத்துல டெவில கொல்லக்கூடாதுன்னு எமிலியா சொல்லிட்டா. ஏன்னா ஹையர் பீஸ்ட்ல என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே இவளுடைய ஃப்ரெண்டு மூலியமா இவளுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் என்னால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா அந்த ஹையர் பீஸ் சொல்றது எல்லாத்தையும் நம்பாத, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவே இன்னசென்ட்டானவங்க. அதனால இன்னொருத்தர்ல சைடு இவங்க கூடவே பழகி பழகி இந்த உலகம் அவனுக்கு பிடிச்சு போய் இந்த இடத்துல ரொம்பவே அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுடைய உண்மையான கேரக்டர் வெளியில வரும், அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேனே தவிர அவனை கொல்றதுக்காக இல்ல. அதனால சொல்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோப்பா, உனக்கு நிறைய விஷயங்களை தப்பா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி இவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப உடனே போய் ஆகணும், அதனால இந்த ஃபேஷன் டிசைன் ரிலேட்டடான புக்கை வச்சுக்கோ, இது மூலியமா உன்னால நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவளை தனியா விட்டுட்டு இவ வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் மூ என்ன மன்னிச்சிருங்கன்னு சீகோ இன்னைக்கு காலையில சைடனுடைய சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாலியா, அதனாலதான் ஈவினிங் ஒர்க்குக்கு வந்ததும் என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க சரி ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைக்குள்ள வந்துட்டான். ஆனா என்ன கடைக்கு தான் ஒரு பயபடியும் வரல, ஏன்னா இவங்களுக்கு போட்டியா தான் ஒருத்தவங்க மினிடி கடையை திறந்துட்டான் இல்லையா, அதனாலதான் நம்ம கடைக்கு இன்னைக்கு யாருமே வரல. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நான் போயிட்டு நம்ம ஹெட் ஆபீஸ்ல நம்ம பிரான்ச்சோடைய கலெக்ஷனை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அப்ப நான் ரிப்போர்ட் பண்ணும்போது எங்க பிரான்ச் ஓடவே இல்லை, நான் ரிப்போர்ட் பண்ணனா நடக்கிறத உன்னால தாங்கிக்கவே முடியாது மோ, ஏன்னா ஒரு தடவை இப்படி நடக்கும்போது கிரீன்லாண்ட்ல இருக்கக்கூடிய யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால உனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லனா எப்படியாச்சும் நம்ம கடையோட சேல்ஸ் அதிகமாகணும்னு வேண்டிக்கோமாவுன்ற மாதிரி இவனை மிரட்டிட்டு கிளம்பி போக இவனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் மேனேஜர் என்ன கொஞ்ச நாளா ப்ரோமோட் ஆக போறான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல என்ற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த இடத்துக்கு ஒரு கஸ்டமர் வராரு. அதனால இவரை பார்த்ததும் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம், எங்க கிட்ட ஆஃபர்ல நிறைய பன் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் சார்ன்ற மாதிரி கேட்கவும் தம்பி எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்களுடைய மேனேஜர் இருக்காங்களா அவங்கள பார்த்து நான் சில விஷயங்கள் பேசணும். சாரி சார் எங்க மேனேஜர் ஒரு விஷயமா வெளியில இருக்காங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் உன்னுடைய பேரு சடமோ தானே, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, நீ ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்றியாமே, அதனால உனக்கு இந்த இடத்துல வேலை போச்சுன்னா என்னுடைய கடையில வந்து சேர்ந்து கொண்டு உன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்க யார்ப்பா இவருன்னு பார்த்தா எதுக்கால ஒரு கடை திறந்திருக்காங்கல்ல, அதாவது இவங்களுக்கு போட்டியா ஒரு கடை, அந்த கடையோடைய ஓனரே இவன் தான். அது மட்டும் இல்லாம இவன் வந்ததுல இருந்து ரொம்பவே ஓவரா வேற பேசுறானா, அதனால இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இறங்கி ஏதாவது பண்ணலாம்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, இந்த இடத்துல இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால சார் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா சரி வர்றது சார், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார் தரோம் சார்ன்ற மாதிரி கேட்க எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இவன் திரும்பி பார்க்க பக்கத்துல இவன் சீகோ இருக்கிறத பார்த்துட்டான். அதனால இவன் சைடுல விட்டுட்டு ஹே நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கப்பா, அதனால ஒரு பர்கர் எனக்காக தர முடியுமா, அதுவும் நல்லா ஸ்வீட்டான ஒரு மாதிரி வித்தியாசமா பேச இவளுக்கு செம காண்டாவுது. அதனால இன்னைக்கு இவங்க பிரேக் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சாரி பையனை மன்னிச்சிரு, அந்த இடத்துல நம்ம ஒர்க்கிங்ல இருந்ததுனால என்னால அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, இல்லனா ஏதாச்சும் பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்லவும் ஹே மோ நீங்க எல்லாம் அப்படி யோசிக்காதீங்க, ஏன்னா எனக்கே அவனை அடிச்சு மண்டையெல்லாம் உடைக்கணும்னு தோணுச்சு, ஆனா நான் அப்படி பண்ணியிருந்தேனா உங்களுடைய கண்காணிப்புல இருக்கும்போது நம்ம ஷாப்புக்கு கெட்ட பேர் வந்துரும், அதனாலதான் நான் அப்படி பண்ணல. இருந்தாலும் நம்ம இப்ப எப்படி நம்மளுடைய ஷாப்போடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹே நீ எதுக்கு கவலைப்படாதப்பா, இதுக்காக தான் நான் ஒரு சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணிருக்கிறேன், அதாவது என்னுடைய டிடெக்டிவ் ஆஸ்ரியல் அனுப்பி இருக்கிறேன், அவங்க என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்லுவான், அது மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை டிஃபரெண்டா பண்ணி நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் இவங்க சொன்ன மாதிரியே ஆஸ்ரியலும் கரெக்டா இந்த ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமிலியாவுடைய ஆபீஸுக்கு வெளியிலேயே சூசனோ இருக்கா இல்லையா, அவ இன்னைக்கு வாங்கின பொருள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா எமிலியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தனியா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது இல்லையா, அதனாலதான் இவ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியுடைய பேர் தெரியும்ன்றதுனால அப்படி இப்படின்னு விசாரிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இருந்தாலும் இவகிட்ட எக்கச்சக்கமான பொருள் கையில இருக்கு இல்லையா, அதனால இதெல்லாம் வாங்குறதுக்கு எதுப்பா காசுன்னு கேட்கவும் அதுவோ என்கிட்ட இருந்த ஒரு டைமண்ட் ரிங்க நான் கடையில வித்துட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கார்டு கிடைச்சிருக்குதுன்னு இவ ஏடிஎம் கார்டை தனியா வாங்கிட்டான்றத பெருசா பேசிட்டு நான் மாவு எந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால உங்களால என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்கிறா. ஏன்னா சைடு இந்த இடத்துல நல்லவனா மாறிட்டான், யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்றது இல்ல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் பட்டியும் ஒர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சைட்டனுக்கு எமிலியா நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்திருப்பா இல்லையா, அதனாலதான் அவன் எங்க ஒர்க் பண்றான் நான் போய் பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்கவும் எமிலியா ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு
சொல்லிட்டா. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு, ஹே எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும், அவன் பாக்குறது நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான்ல, கண்டிப்பா அவனை நம்ம போய் பார்க்கலாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இவ வரலன்னா என்ன, வா போலாம் போலான்னு எமிலியாவுடைய ஃப்ரெண்ட் இவளை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கவும், இல்ல இப்படி நடக்கவே கூடாதுன்னு இவ கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆசில் உள்ள ஸ்பையா போகும்போது, எதுவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நம்மளுக்கும் கஸ்டமர் வருவாங்கன்னு சைட்டனும் சீகவும் கொஞ்சம் கோவத்தோட அந்த புது கடையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு ஓரளவுக்கு போர் அடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட்ல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஸ்டோரியை வச்சு நகர்த்தணும்ன்றதுக்காக சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உள்ள வச்சு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் ஓரளவுக்கு உங்களை எங்கேஜிங்கா கூட்டிட்டு போகும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இந்த அனிமையை நீங்க தினமும் கண்டினியூ பண்ணுங்க. அது கூட சேர்த்து இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.